பிக் பாஸ் லைவ்ல ஆராரிராரோ அப்படின்ற பாட்டு போட்டு பார்வதியோட ஃபேமிலி வீட்டுக்குள்ள வந்தாங்க. வேற யாரும் இல்லை, அவங்க அம்மா மட்டும்தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஓகே, வீட்டுக்குள்ள வந்து ஸோ கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை ரொம்ப லேட்டாக கம்ப்ளீட் பண்ண ஒரு நபர்னா பார்வதி. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் எடுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கலாமே தோராயமா. அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு. அடுத்து தாண்டி தமிழ் ஆசிரியர் அல்லவா, ஸோ வீட்டில் வந்து பலவிதமான கிளாஸ் எடுப்பாங்கல்ல, அந்த கிளாஸ் எடுத்துட்டு இருந்த தருணங்களை பார்க்க முடிஞ்சு. இன்னொரு பக்கம் நமக்கு என்ன உறுதியாக இருக்குன்னா, அவங்க கம்ப்ளீட்டாக ஷோவை பார்க்கறது இல்லை அப்படின்றது மட்டும் கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்குது. மேலோட்டமாக அங்கேயும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்த்துருக்காங்க அப்படின்ற புரிதலோடு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிடுங்க. இப்போ போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆராரிராரோ அப்படின்ற பாட்டு காலிலேயே பார்வதி ஒரு 2-3 வாட்டி அம்மா பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க. பாடிக்கிட்டு இருக்கும்போது கூட கரெக்டாக மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு. மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆன உடனே கரெக்டாக பாட்டு போட்டாங்க. ட்ரெஸ்ஸு மாற்றலை, பாட்டு போட்ட உடனே அந்த பாட்டுன்னும் போதே கிளியர் கட்டாக தெரிஞ்சிச்சு பார்வதி தான்ட்டு. அங்கே எமோஷன்ஸ் வர்ற அவங்க அம்மாவை காட்ட அந்த எமோஷன்ஸ் இருக்க அது ஒரு மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க பார்வதி. டைரெக்டாக அங்கே உள்ளே போனால் ஒரு டாஸ்க். என்ன டாஸ்க்குனா, டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் 1 ரோ 2 ரோ 3 ரோ 4 ரோ இருக்குது மக்களே. ஃபஸ்ட்டு ஒரு ஓல்ஸு கீழே பால் விடணும். அங்கேருந்து திரும்ப கீழே புரியுது இல்லை? ஒவ்வொரு பாலும் அது அப்படியே ட்ராவல் ஆகி கீழே வந்து நிற்கணும். எப்படின்னா ஒரு ஸ்டிக் இருக்கும், நடுவில் வந்து இந்த பாட்டில் கேப் இருக்குது. ஸோ மேலேருந்து பால் இந்த இதில் விழணும். ஸோ அது கீழே இங்கேருந்த பால் அப்படியே ஸ்டிக்கை திருப்பி கீழே ஒரு ஸ்டிக் இருக்கும், அதில் பேலன்ஸ் பண்ணி கடைசியில் 2 கேப் இருக்கும். அந்த 2 கேப்பில் 2 பால் நிற்க வைக்கணும். ஸோ இதற்கு பார்வதி எடுத்துக்கொண்ட டைமிங் வந்து நியர்லி 15லேருந்து 20 நிமிஷம் ஆச்சு. அது ஈஸியான டாஸ்க் தான். பதட்டம் எல்லாருக்குமே அந்த இடத்துல இருக்கும். ஃபேமிலி இதெல்லாம் இருக்கும்போது எமோஷன்ஸ் அப்படியே ஓடிட்டு இருக்கும்ல, அதில் ஒரு பதட்டத்தில் தான் அப்படி நடந்துச்சு. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு வந்து சேரும்போது சில விஷயங்கள் அவங்க அம்மா முதல்லயே வந்து கண்ணு எப்படி இருக்குமா, கண்ணுலாம் சரியாயிருச்சா, ஆல் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது பக்காவாக இருக்குமா, சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பர் சரி உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நல்லா பயன்படுத்துகிற, சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன் நீ மட்டும்தான் வந்த அப்படின்னும் போது அவங்க அப்படியே உள்ளே இழுக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை ஓப்பனாக சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நல்லா பண்ணுற, சூப்பர், துணிவே சக்தி பார்வதி அப்படின்ற மாதிரி இந்த டைலாக்கை சொல்கிறாங்க. அப்படியே கண்ணும் பார்க்குறாங்க, ஒரு மாதிரி எமோஷ்னலாக அந்த இடத்துல பார்க்குறாங்க. ஓகே, உடனே மன்னிச்சிரு. யாரு? ஆக்சுவலாக பார்வதி தான் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இங்கே என்னடா ரிவர்ஸாக இருக்குது, மன்னிச்சிரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி இவங்க மன்னிச்சிருன்னு கேட்குறாங்க. பார்வதி கேட்கல, இவங்க கேட்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கே, எல்லாம் ஓகேவா? நான் சூப்பராக இருக்கேன், என்னை பார்த்தா உனக்கு தெரியலையா, நான் எவ்வளோ இதுவாக இருக்கேன், சூப்பராக இருக்க, ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்ல, அப்புறம் ஏன் புலம்பிட்டே இருக்க, எதுக்கு புலம்பிட்டே இருக்க, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஃப்ரீயாக விடுன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போது நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது ஒன்றும் நடக்காது, அது எதிர்பார்த்தது தான். நான் சிம்பிளாக சொல்கிறேனே, வீடியோ அவங்களோட யூடியூப் சேனலோட வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் சும்மா அவங்க அம்மா வந்து இதை தான் பண்ணுவாங்கன்னு நம்ம கணிச்சது தான், அதான் நடக்குது. அடுத்து இன்னொரு விஷயம், பிரஜனோட ரசிகை நான். ஸோ எல்லாம் அந்த டேபிள்லாம் போட்டு சேர்லாம் போட்டு அங்கே ஒரு மீட்டிங் நடக்கலாம், அந்த மாதிரி. அப்போது பிரஜனோட நான் தீவிரமான ரசிகை, நான் அப்பத்துலேருந்து பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி சாண்ட்ராவை கூப்பிட்டு வச்சு கட்டி பிடிச்சிட்டு எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. குறிப்பாக சாண்ட்ராவுக்கு முத்தம் கொடுத்துட்டு அது பிரஜனுக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து கனி வராங்க. கனி வந்து இந்த வீட்டை நல்லா ஃபுல்லாத்தையும் கட்டி காக்குறாங்க, வேற மாதிரி பண்ணுறாங்கன்றதை நமக்கு பார்க்க முடியுதுன்ற மாதிரி கனியை ஒரு பக்கம். ஓகே, அடுத்து இங்கே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு விக்ரமே ஒரு பக்கம் பாதுகாக்கிறதுனா கனி பெரிய ஆளு தான். ஸோ காமெடிகள் தெளிக்கும், வார்த்தைகள் இருக்கும், ஆனால் விக்ரம் எல்லாத்தையும் பார்த்து பண்ணுறாருன்றதை நம்ம பார்க்குறோம். நம்மளாம் ஒரு குடும்பம் மாதிரி இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்வதிக்கும் யாருக்கு விக்ரமுக்கும் சில பல விஷயங்கள் நடக்குதா சொன்னாங்க. ஸோ எனக்கு பார்வதி ரொம்ப பிடிக்குமா, அது பின்னாடி இப்படி தான் நடக்கும் அப்படின்னும் போது இவங்க சொல்லிடுறாங்க, நட்பு வேண்டாம், பகையிலே இருக்கட்டும், எப்படி 2 பேரும் பகையிலுமே இருக்கட்டும், அதுதான் நல்லது, இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போகுது. ஓகே, உடனே நகைச்சுவை பண்ணுறதுலாம் நீங்கள் மனக்காயம் இல்லாமல் பண்ணுறீங்க. எப்படி நகைச்சுவை பண்ணுறதுலாம் மனக்காயம் இல்லாமல் பண்ணுறீங்க? எங்கள் அண்ணன்லாம் உங்களுக்கு தீவிரமான ஃபேன்ஸு, என் அண்ணன் பசங்களாம் கூட உங்களை பற்றி பேசுகிறாங்கன்ற மாதிரி பார்வதியோட அண்ணன் பசங்களுக்குலாம் விக்ரம பிடிச்சிருக்கு போல. இதை ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஓகே, அது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் மனக்காயம் வராத அளவுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனக்காயம் வராத அளவுக்கு காமெடி பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 2வது இப்படிலாம் பண்ணணுன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்தது. அடுத்து என்னென்னா சமையல்.
என் பொண்ணு சமையல் கற்றுக்கிட்டா, இதெல்லாம் பண்ணிக்கிட்டா, சூப்பராக பண்ணுறா, எப்படி சமையல் கிமையல்ன்ற மாதிரி பக்காவாக கற்றுக்கிட்டு அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கா, நல்லா இருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அப்பத்தா வாழ்த்துக்கள்ன்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அப்புறம் அமித் சப்போர்ட்டிவாக இருக்காருன்றதால அமித்தோட நிதானம், அழகு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்ற மாதிரி பாண்டா இருக்குன்ற மாதிரி அண்ணன் தங்கச்சி பாசத்தை பாராட்டுறாங்க. அடுத்து கமருதீன், வாங்க வாங்க. உன்னோட தொழில் கமருதீன் வந்து உன்னோட தொழிலில் நல்லா வரணும்ப்பா, நாங்கள்லாம் கூட அந்த காலத்தில் அந்த மாதிரி தொழில் இது எல்லாத்தையும் நடிப்பு கற்றுக்கிட்டு இந்த மாதிரி நடந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நல்ல ரீதியில் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து அந்த ஹீரோ செக்மெண்ட் வருது. அந்த ஹீரோ செக்மெண்ட்டை வந்து வாழ்க்கையில் மட்டும் அதில் சொன்னாங்க, வாழ்க்கையில் மட்டும் நடிக்கக்கூடாதா தம்பின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு குத்திட்டாங்க. ரெண்டாவது, வாழ்க்கையில் நற்குணங்கள், மதிப்பீடு இதெல்லாம் நம்ம வத்துக்கணும், இதெல்லாம் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நீ பார்த்துக்கோ. காசால் எதையுமே வாங்க முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற டிஸ்கஷனும் போகுது. ஓ, காசால் எதையும் வாங்க முடியாது, இதை வந்து நீங்கள் யாருக்கிட்ட சொல்லணும்னா அவங்க பொண்ணுக்கிட்ட தான் முதல்ல சொல்லணும். மணி கேன் பை எவ்ரி திங்ன்றது போன வாரம் வெள்ளிக்கிழமையில் பார்வதி தான் ஸ்விம்மிங் பூல்ல இருந்து சொன்னாங்கம்மா. நீங்கள் என்னென்னா பணத்தால் எதையுமே சாதிக்க முடியாதுன்றீங்க, ஆனால் உங்கள் பொண்ணு அதுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறாங்க. ஓகே, அடுத்து ஸோ கமருதீன் வந்து அப்படியே அந்த வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டேன்னும் போது உரசி பார்க்கணும், எல்லாத்தையும் இப்படி கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி கமருதீன். அடுத்து அரோரா பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுகிற ஏமா சாந்தமாக இருக்கு அப்படின்னும் போது, இல்லைம்மா கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள், போக போக எல்லாமே கரெக்டாயிரும், தாராளமாக பேச ஆரம்பிச்சிருன்ற மாதிரி அங்கே. அடுத்து பார்வதி கிட்ட நாவடக்கம் முக்கியம்ன்றது சொல்லிட்டேன், நாவடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது வீட்லையா இருக்கட்டும் வெளியா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி நாவடக்கத்தை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து ஒரு பக்கம் விக்ரம் வச்சு செய்கிறான். விக்ரம் வந்து அவங்க அம்மா கிட்ட, பார்வதி இப்படிதான் வீட்டில் வேலை செய்வாங்களா, இதெல்லாம் பண்ணுவாங்களா, ஒரு வேலை சொன்னா கூட செய்ய மாட்டா, எல்லாத்தையும் சண்டை போடுறா, சச்சரவு பண்றா, இது எல்லாத்தையும் பண்றா அப்படின்ற மாதிரி விக்ரம போட்டு பார்வதி அவங்க அம்மாவும் விக்ரமும் கவுண்டர் மேல கவுண்டர் போட்டு பார்வதியை செஞ்சுட்டு இருக்காங்க. அது பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே, அந்த கோர்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பாக்கு நீ ஃபீல் பண்ணி பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுமான்ற மாதிரி பாராட்டிட்டாங்க. ஆனா அதுல நடந்த விஷயங்களை பத்தி இவங்க பேசல, அந்த ஒரு விஷயத்தை நான் பேசலன்ற மாதிரி விட்டாங்க. ஓகே, அடுத்து எல்லாருக்கும் தோசை இருந்தது. தோசையை வந்து கொடுக்கறதுக்கு கமருதீனுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஊட்டுவேன், தலைவர் வந்து தலைமறைவு ஆகக்கூடாது, அவர்கிட்ட பல கேள்விகள் இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கமருதீன் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வந்து காலில் ஊட்டுறாங்க. அப்போ கவுண்டர் வேற விக்ரம், எத்தனை வாட்டி காலில் விழுப்புறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போது. ஆனா எனக்கு என்ன, இவங்க 1 hour ஷோ பார்க்கல அப்படின்றது கிளியர் கட்டா தெரியுது, 1 hour ஷோவே பார்க்கறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அரோரா கிட்ட வந்து போட்டி போடுறடி கண்ணு அப்படின்ற மாதிரி அரோரா கிட்ட சொல்றாங்க. சுபிக்ஷ் கடல்ல கத்துக்கிட்டதா, ஐ மீன் கத்துக்கிட்டது சிறிதளவு, கல்லாதது கடலளவு இல்லை, அந்த ஒரு டைலாக் சொல்லி அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். அப்புறம் பார்வதி 3 மணி நேரம் சாப்பிடாம இருப்பதா இருக்கட்டும்ன்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள். என் பொண்ணு பயங்கரமான டார்ச்சர் பண்றா, இதெல்லாம் பண்றா, அதி பயங்கரமான டார்ச்சர் நீங்க அனுபவிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா என்ன பண்றது, கடைசி புள்ள இல்ல, அப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி அவங்கள மாத்தி பேசிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தமிழ் லெக்சர் போய் கொண்டு இருக்கிறது. இதுதான் தற்போதைய நிலவரம். அடுத்து அரோரா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ வந்து அந்த கிறிஸ்மஸ் விஷ் அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த சம்பவம். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.